ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ஜெர்லின். எத பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன்னா, ஃபிக்மா. ஓகே. ஃபிக்மா டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டிசைனிங்க்கு. ஓகே. இப்போ டிசைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஐ, யுஎக்ஸ்ன்னு 2 இருக்கு. யுஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். யுஎக்ஸ் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இப்போ வந்து ஃபிக்மா வந்து யூஏ வச்சு தான் பண்ணுவோம். ஓகேவா? யூஏ பேஸ் தான் ஃபிக்மா. யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியாதது யூசர் இன்டர்ஃபேஸ். ஜஸ்ட் ஒரு இமேஜாக வச்சுக்கலாம். ஓகேவா? அதே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடிகிறது. இப்போ ஒரு வீடியோ இருக்குது. ஓகே. வீடியோ வந்து மூவ் ஆகிட்டுருக்கா, அந்த மாதிரி தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு லாகின் பேஜ் போகிறீங்க. நீங்கள் லாகின்ற பட்டன் தொட்டிங்கன்னா அடுத்த இடத்துக்கு போதில்ல. அதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபிக்மாங்கிற டூல் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அது கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேஜ் வந்துடும். ஓகே. ஃபிக்மாங்கிற டூல் பார்த்தீங்கன்னா 2016 வந்துச்சு. ஓகே. இப்போ வர ஒரு பெஸ்ட்டு டூல் ஃபார் டிசைன்னா ஃபிக்மா சொல்லலாம். நான் வந்து என்னோடய டிசைன்ஸ்லாம் எப்போவுமே வந்து ஃபிக்மாவில் தான் பண்ணுவேன். அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் நிறைய டிசைன் வந்து அட்ராக்டிவாக பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃப்ரீ. ஓகே. இப்போ லாகின் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி வரும். இப்போ பேர் என்னவோ பேர் கொடுத்துருங்க. ஓகே. நீங்கள் ஒர்க்குனா ஒர்க்கு. இப்போ லேர்னிங் டிசைன் தானே பண்ணுறோம், அதே கொடுத்துருங்க. டிசைன் கொடுத்துருங்க. அதில் ஸ்கிப் பண்ணிடுங்க. நோ இட்ஸ் ஃபஸ்ட் டைம் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கேட்கும். இப்போ வந்து ஸ்டார்டர். ஓகே. இதுனா வந்து ஃப்ரீ பிளான். இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக வேணும், இப்போ நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு கோடாக வேணும். ஓகேவா? கோடாக வேணும். இல்லைன்னா வந்து இனிமேல் டிசைனில் நீங்கள் அடுத்த லெவல் போகணும், ஏஐ வச்சு எல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் போய்க்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்டார்டர்லேயே போய்க்கலாம். ஸ்டார்டரில் நீங்கள் எல்லா டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. டிசைன் வித் ஃபிக்மா. அவ்வளோதான், நமக்கு வந்து செட்டப் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம்? ஓகேவா? லைன் பேஸ் பண்ணி காட்டுறேன். வெரி வெரி சிம்பிளாக தான் இருக்கும். வாட் டு யூ வாண்ட் டு மேக் டுடே? வெப்சைட்டா, மொபைல் ஆப்பா, இல்லை டெஸ்க்டாப் ஆப்பான்னு கேட்குது. நீங்கள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட் இன்னைக்கான வீடியோவில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓகேவா, அந்த மாதிரி டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட் இங்கே டீம் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இது போயிட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் டீமில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்கன்னா எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ். இதான் நம்ம பேஜ் வந்துடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மூவ் டூல் இங்கே இருக்கா? மூவ் டூல் இதை வச்சு இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவை ஃப்ரேம். ஓகேவா? பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதான் ஃப்ரேம் வேணும். நம்ம ஃபோனுக்கு பண்ணுறோன்னா ஃபோன். ஓகே. அதர்வைஸ் டேப்லெட்னா டேப்லெட், டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப். மேக்ஸிமம் வந்து நம்ம டெஸ்க்டாப் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபோன் பண்ணுவோம். நான் வந்து டெஸ்க்டாப் எடுத்துக்கிறேன். ஓகேவா? டெஸ்க்டாப்பை வந்து செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்துடும். இதுக்குள்ளே தான் நம்மளோட வெப்சைட் பண்ணணும். ஓகேவா?
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரேம்க்குள்ள தான் பண்ணணும். ஓகே. மூவ் டூல் ஓகேவா? இத வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பிளஸ் மவுஸ வந்து மேல தூக்குனீங்கன்னா ஜூம் ஆகும். அதே வந்து ஜூம் அவுட் பண்ணணும்னா, இந்த மாரி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பிளஸ் வந்து மவுஸ வந்து கீழ இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரைட்ல போணும்னா, ஷிஃப்ட் பிளஸ் அதே மாரி மவுஸ வந்து நீங்க மேல தூக்கலாம். ஓகே. அதே மாரி ஷிஃப்ட் பிளஸ் மவுஸ கீழ இறக்குனீங்கன்னா, லெஃப்ட் சைட் போகும். ஓகே. ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு போக போக ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, செலக்ட் பண்ணா மேலேருந்து எல்லாமே ஒரு லைனா. கீழ வந்து ஃபில்லுன்னு இருக்கா? ஃபில்லு தான் வந்து கலர். ஓகே. எனக்கு வந்து ஒரு பிங்க் கலர் வேணும்னு வச்சுக்கோங்க. பிங்க் வச்சுக்கிறேன். இது வந்து கலர் பேலட் இருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இந்த கலர் வச்சுட்டேன். டெஸ்க்டாப்ப நீங்க கிளிக் பண்ணீங்க. அதாவது இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சைட்ல காட்டும். ஓகே. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, மேல என்ன காட்டுது? அதோட பொசிஷன் காட்டுது. அத விட்டுருங்க. கீழ வந்து ரொட்டேஷன் காட்டுதா? இப்போ உங்களுக்கு அத வந்து அ மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும், லெஃப்ட் சைடு வரணும், அந்த மாரி இல்லன்னா ரைட் சைடு வரணும்னா, நீங்க அத டிகிரி வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மேக்ஸிமம் யூஸ் ஆவாது. நீங்க ஏதாவது சர்க்கிள் அந்த மாரி யூஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் ஆகும். ஓகே. ஒப்பாசிட்டி. ஒப்பாசிட்டினா இந்த கலர் தான் வேணும். பட் எனக்கு அதோட சேச்சுரேஷன் மட்டும் உங்களுக்கு கம்மியா வேணும் அப்டின்னா, ஒப்பாசிட்டி குடுத்தீங்கன்னா, அதோட கலர் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஓகேவா? நீங்க அப்படியே டவுன் பட்டன் அழுத்துனீங்கனாலே அதோட ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒப்பாசிட்டி கம்மியாறது தெரியுதா? ஓகே. திரும்ப 100 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கார்னர் ரேடியஸ். கார்னர் ரேடியஸ் எதுக்குன்னா, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதோட எட்ஜஸ் போனீங்கன்னா, கார்னர் ரேடியஸ் பண்ணீங்கன்னா, அது மட்டும் உங்களுக்கு குறையும். இருங்க ஜூம் பண்றேன். ஓகேவா? தெரியுதா? இப்போ வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கொயரா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த 4 எட்ஜஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கர்வா இருக்கு. ஓகே. இப்போ வந்து திரும்ப எனக்கு வந்து இந்த ரைட் சைடு மட்டும் எனக்கு எட்ஜஸ் க்ளோஸா இருக்கணும். லெஃப்ட் சைடு வந்து இதே மாரி இருக்கணும்னா, ரைட் சைடு நீங்க 0 வச்சுக்கோங்க. கீழயும் 0 வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்கு லெஃப்ட் சைடு மட்டும் கர்வா இருக்கும். ரைட் சைடு ஷார்ப்பா இருக்கும். இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் எதுக்கு அப்டின்னா, நம்ம நார்மலா பார்டர்லாம் இருக்குல்ல, இப்போ பாக்ஸ்லாம் இருக்குல்ல, பாக்ஸ் அந்த மாரி பார்டர், இப்போ பட்டன்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஒரு பார்டர் ஏதாவது வைப்போம். அந்த மாரி தான் ஸ்ட்ரோக். ஃபர்ஸ்ட்டு ப்ளூ கலர்ல இருந்துச்சா? நம்ம ஸ்ட்ரோக் யூஸ் பண்றோம். ஒரு பிளாக் மாரி வந்திருக்கு. இது பிளாக் வேணும்னா பிளாக் வச்சுக்கலாம். இல்ல நமக்கு ஏதாவது கிரே கலர் வேணும். அந்த மாரினா கிரே கலர் வச்சுட்டு, அதோட வெயிட்டுன்னு இருக்கும். அந்த வெயிட்ட இன்கிரீஸ் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு அதோட வெயிட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அதோட சைஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் மாத்திக்கலாம். ஓகே. ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். என்னென்ன இருக்குன்னு. ஓகே. டிசைன் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோல பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே. இந்த மாரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்க பண்ணிட்டீங்க. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாரி வேணும் அப்டின்னா, நீங்க வந்து கண்ட்ரோல் இஜெட் ஓகே. கண்ட்ரோல் இஜெட் குடுத்துட்டே வந்தீங்கன்னா, முன்னாடி பண்ணதெல்லாம் போயிடும். ஓகே. திரும்ப எனக்கு வேணும் அப்டின்னா, நீங்க கண்ட்ரோல் ஒய்.
கண்ட்ரோல் ஒய் குடுத்தீங்கன்னா வரும். ஓகேவா? அந்த மாரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு. அது நான் உங்களுக்கு போக போக சொல்லி தரேன். இப்ப வந்து என்னென்ன ஷேப் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஸ்கொயர், அப்புறம் லைன். லைன் யூஸ் பண்ணி நீங்க ஏதாச்சு இப்ப வந்து ஒரு செக்ஷன் மாரி போடுறீங்க அப்டின்னா, அதுக்கு கீழ வந்து நீங்க லைன் போட்டா போடலாம். இல்ல என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த லைன் போடுவோம். லைன் நீங்க சும்மா டிரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா வராது. ஓகே. நீங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, -0.23 டிகிரின்னு இருக்கா? இத 0ன்னு ஆக்கிருங்க. 0ன்னு பண்ணிட்டீங்கன்னா, லைன் வந்து ஸ்ட்ரெய்ட்டா வரும். ஓகே. லைன் வேணான்னா, லைன்ல பிரஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா, லைன் போயிரும். இல்ல நீங்க எதுவா இருந்தாலும் இப்ப வந்து பாருங்க, ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். ஓகேவா? சர்க்கிள வந்து பிரஸ் பண்ணிட்டேன். பிரஸ் பண்ணிட்டு, இந்த சர்க்கிள் எனக்கு வேணாம் அப்டின்னா, பேக் ஸ்பேஸ். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஓகே. இப்போ அந்த சர்க்கிள் வேணும்னா, நம்ம திரும்ப வந்து கண்ட்ரோல் இஜெட் எப்போ நம்ம பண்ற மாரி கண்ட்ரோல் இஜெட் குடுத்தோம்னா, நம்ம முன்னாடி பண்ணது வந்துரும். ஓகே. அத யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல, இந்த ஃபில் கலர் குடுக்கணும் அப்படின்னு. அதே மாரி தான். இப்ப கிரே கலர் இருக்கா? நமக்கு வந்து ரெட் கலர் வேணும். இல்ல ரெட் வேணாம். எல்லோ வேணும். ஓகே. எல்லோ வேணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. சர்க்கிள் இருக்கு. பாலிகன் இருக்கு. ஸ்டார் இருக்கு. ஓகே. இந்த மாரி நெறைய டூல்லாம் இருக்கு. நெறைய ஷேப் இருக்கு. நீங்க அத வச்சு நெறைய டிசைன்லாம் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இப்ப வந்து டிசைன் பண்றோம். எப்படி அந்த ஹெட்டிங்லாம் குடுக்குறது? அந்த மாரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. உங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கும். நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஓகேவா? டெக்ஸ்ட் எடுத்து நம்ம சென்டர்ல போடுறோம். ஓகே. வெல்கம்னு போடுறேன். ரொம்ப ஷார்ட்டா இருக்கா? ஒண்ணுமே தெரியல தானே? இப்ப நெக்ஸ்ட்டு ரைட்ல போங்க. ஓகேவா? இன்டர்ன்னு இருக்கா? இதெல்லாம் ஃபாண்ட். நான் சொல்ற ஃபாண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. பாப்பின்ஸ்ன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஓகேவா? பாப்பின்ஸ். அதுல போயிட்டு, இப்ப நம்ம யூஸ் பண்றது ஹெட்டர். ஓகேவா? ஹெட்டரு இதான் வந்து மெயின். ஓகே. அது வந்து எதுல வச்சுக்கலாம்னா, போல்ட்ல வச்சுக்கலாம். ஓகேவா? போல்ட்ல வச்சு சைஸ் ஏத்திக்கலாம். ஒரு 36 வச்சுக்கலாம். சைஸ் வந்து ஒரு 36. ஓகே. நெக்ஸ்ட் வந்து போல்ட், பாப்பின்ஸ். இந்த ஃபாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பின்ஸ் ஃபாண்ட் வந்து நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இந்த ஃபாண்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க. அதிலயே நெறைய ஃபாண்ட் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க ஏதாவது ஒரு போஸ்டர் பண்றீங்க. அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, இந்த ப்ளே பென் சான்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஃபாண்ட் நல்லாருக்கும். அட்ராக்டிவா இருக்கும். அந்த மாரி நெறைய ஃபாண்ட் இருக்கும். நான் வந்து பாப்பின்ஸ் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. வெல்கம்னு குடுத்துட்டேன். ஓகே ப்ரோ. இது எப்படி சென்டர்ல வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இத நீங்க பிரஸ் பண்ணிட்டு, மவுஸ் வச்சு அந்த சைடு, இந்த சைடு கொண்டு போனீங்கனாலே, அதோட ஸ்ட்ரெய்ட் லைன் காட்டுதா? ஸ்ட்ரெய்ட் லைன் காட்டுதா? இதுதான் வந்து அதோட சென்டர். நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. ஓகே. மவுஸ வச்சு அந்த சைடு, இந்த சைடு டிராக் பண்ணீங்கனாலே, அதோட சென்டர் என்ன எல்லாமே உங்களுக்கு காட்டிரும். ஓகேவா? சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு அடுத்த வீடியோல ஃபுல்லாவே சொல்றேன். ஓகேவா? இப்ப வந்து வெல்கம்னு வச்சாச்சு. வெல்கம்னு வச்சாச்சு. ஓகே. இது வந்து சிம்பிள். இப்போ வந்து இதே வந்து ஃபோனுக்கு பண்ணா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றேன். என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம் போடணும்னு சொன்னேனா?
அதே மாதிரி ஃப்ரேம் போய்க்கோங்க. ஃப்ரேம் போயிட்டு இப்போ நம்ம வந்து ஃபோனுக்கு பண்ண போகிறோம். எல்லா ஃபோனுமே இருக்கும். நம்ம வந்து ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? எடுக்கிறோம். ஓகே. இப்போ வந்து சிம்பிளாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் எடுக்கிறோன்னு வைங்க. உள்ளே இன்னும் நிறைய போடணும். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இங்கே என்ன டைப் பண்ணுறோன்னா, ஹாய். ஓகேவா? ஹாய்ன்னு வந்து டைப் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இது வந்து சைஸ் நம்ம வந்து டெஸ்க்டாப்புக்கு இந்த சைஸ் ஓகே. ஆனால் ஃபோனுக்கு இந்த சைஸ் வச்சா பார்க்க நல்லாயிருக்கு. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். ஒரு 35 வச்சுக்கிறேன். உங்களுக்கு சைஸ்லாம் எப்படி வைக்கணும், பட்டன்லாம் எப்படி வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே. வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே. நம்ம இப்போ ஜஸ்ட்டு ஒரு வெல்கம்ங்கிற டெக்ஸ்ட் மட்டும் வச்சுருக்கோம். ஓகே. இது வந்து நமக்கு ஒரு ஃபோட்டோவாக வேணும், ஒரு டிசைனாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே போங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அது கீழே ப்ரிவ்யூன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஓகேவா? மேலே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கா? அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் நீங்கள் பண்ணீங்கல்ல, அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களோட டவுன்லோட்ஸ் இருக்குல்ல, அதில் போனீங்கனாலே இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? நீங்கள் இதை வந்து வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களே லேப்டாப்பில் ஃபிக்மாவை லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டூல் பற்றி என்ன அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக போடுவேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம லாகின் பேஜ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதிலே வந்து ப்ரோட்டோடைப்புன்னு இருக்கு. ஓகே. அதெல்லாம் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அதை வந்து நம்ம சைட்லலாம் பார்த்துருப்போம். இது வந்து நம்மளே டிசைனிங்லேயே பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரிலாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்தெந்த கலருக்கு எந்தெந்த பேக்ரவுண்ட் கலர் வைக்கலாம், அந்த மாதிரி சிம்பிளாக பேசிக்காக ஓகேவா? பேசிக்கான விஷயம் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் வந்து பட்டனுக்கு என்ன ஹைட் வைக்கணும், என்ன வித்து, அப்புறம் வந்து ஒரு பேஜ் வந்து இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும், இவ்வளோ வித்து தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். நம்ம பண்ண பேஜ் வந்துருச்சு பாருங்கள், எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோனுக்கு வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி அப்ளிகேஷனும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் எல்லாமே சொல்லிடுறேன். தேங்க்யூ.